இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. நேற்று குவாந்தான் தஞ்சோங் லும்போர் பாலத்தின் அருகில் உள்ள ஆற்றின் ஓரத்தில் கொலை செய்யப்பட்டதாக நம்பப்படும் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்ட வழக்கில் சந்தேக நபரை போலீசார் அடையாளம் கண்டுள்ளனர். இவ்வழக்கின் விசாரணைக்கு உதவும் பொருட்டு குவாந்தான் மாவட்டத்தில் வசிக்கும் 37 வயதான அந்நபரை தமது தரப்பு தற்போது தீவிரமாக தேடி வருவதாக பஹாங் மாநில போலீஸ் தலைவர் டத்தோ ஸ்ரீ யஹாயா ஒத்மான் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட சந்தேக நபர் குற்ற பின்னணி உடையவர் என்றும் ஆண் குழந்தைக்கு தாயான அந்த பாதிக்கப்பட்ட பெண் நோர்ஷா மிராவுடன் எந்த உறவும் கொண்டிருக்கவில்லை என்றும் அவர் கூறினார். சந்தேக நபர் பாதிக்கப்பட்ட பெண்ணுடன் உணவு வாங்கியதாகவும் சம்பவம் நிகழ்ந்த இடத்தில்தான் அவரை சந்தித்ததாகவும் அவர் தெரிவித்தார். இச்சம்பவம் குறித்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அப்பெண்ணின் நகைகள் காணாமல் போனது மற்றும் பாதிக்கப்பட்ட பெண்ணின் உடலில் காயங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது. குற்றவியல் சட்டம் செக்ஷன் 302 கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுகின்றது. அதிக அளவில் வரி வசூலிக்கும் இந்தியா, ட்ரம்ப் சாடல். இந்தியா அதிக அளவில் வரி வசூலிப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். இந்தியாவின் செயலை பின்பற்றி அமெரிக்காவும் இந்தியாவுக்கான இறக்குமதி வரிகளை அதிகரிக்கவிருப்பதாக அவர் தெரிவிக்கிறார். இந்தியா என்ன கட்டணம் வசூலிக்கிறதோ அதையே நாமும் வசூலிக்கப் போகிறோம். நாங்களும் அவர்களிடம் கட்டணம் விதிப்போம். வேறு எந்த நாடும் வசூலித்தாலும் நாங்களும் அவர்களிடம் கட்டணம் வசூலிப்போம். அதுதான் பரஸ்பரம் என்று அழைக்கப்படுகிறது என்றார் அவர். இந்தியா வசூலிக்கும் அதே வரியை அமெரிக்காவும் இனி வசூலிக்கவிருப்பதாக நரேந்திர மோடியுடன் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ட்ரம்ப் கூறினார். தமது முதல் பதவிக்காலத்தில் அனைத்து வர்த்தக பங்காளிகளுக்கும் எதிராக நிலையான வரிகளை விதிக்க தாம் விரும்பியதாக ட்ரம்ப் தெரிவித்தார். ஆனால் கோவிட்-19 பெருந்தொற்று தமது முயற்சிகளுக்கு இடையூறு விளைவித்ததாகவும் வர்த்தக மோதலை தூண்டக்கூடிய வரிகளை விதிக்கும் நிலையில் தாம் அப்பொழுது இல்லை என்றும் அவர் விவரித்தார். அலுவல் பயணம் மேற்கொண்டு மோடி அமெரிக்கா சென்றுள்ளார். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடிபெயர்ந்த இந்தியர்களை ஏற்றுக்கொள்ள தயார். முறையான ஆவணங்கள் இன்றி இந்தியாவை சேர்ந்த சுமார் 7,25,000 பேர் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடிபெயர்ந்துள்ளனர். சட்டவிரோதமாக குடிபெயர்ந்தவர்கள் அவர்களின் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுவர் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கும் நிலையில் அவர்களை முறையாக மீண்டும் ஏற்றுக்கொள்வதற்கு இந்தியா தயாராக உள்ளதாக இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அதே வேளையில் ஆள்கடத்தல் நடவடிக்கையால் இந்தியர்களில் பலர் ஏமாற்றப்பட்டு அமெரிக்காவிற்கு சட்டவிரோதமாக குடியேறி இருப்பதாக நரேந்திர மோடி கூறினார். ஆள்கடத்தல் நடவடிக்கையை முற்றாக ஒழித்தால் சட்டவிரோதமாக குடியேறும் செயலும் தடுத்து நிறுத்தப்படும் என்று அவர் விளக்கினார். மெக்சிகோ மற்றும் எல் சால்வடாருக்கு பிறகு இந்திய மக்களே அமெரிக்காவில் சட்டவிரோதமாக புலம்பெயர்ந்துள்ளதாக PEW ஆராய்ச்சி மையம் கூறுகிறது. அமெரிக்கா கனடா எல்லை வழி அமெரிக்காவுக்கு புலம்பெயரும் இந்தியர்களின் எண்ணிக்கை கடந்த சில ஆண்டுகளாக உயர்வு கண்டுள்ளது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் வரை எல்லை காவல் படையினர் 14,000க்கும் மேற்பட்ட இந்தியர்களை கைது செய்தனர். இணைய மோசடி மையங்களில் வேலைக்கு அமர்த்தப்பட்ட 260 பேர் தாய்லாந்திற்கு திரும்ப அனுப்பப்படுவார்கள். ஆள்கடத்தல் நடவடிக்கையால் கடத்தப்பட்டு இணைய மோசடி மையங்களில் வேலைக்கு அமர்த்தப்பட்டதாக நம்பப்படும் 260 பேர் மியான்மரில் இருந்து மீட்கப்பட்டனர். அவர்கள் தங்களின் சொந்த நாடுகளுக்கு திரும்ப அனுப்பப்படுவார்கள் என்று தாய்லாந்து இராணுவம் தெரிவிக்கிறது. தென்கிழக்கு ஆசியாவில் செயல்படும் மோசடி மையங்கள் மீது மேற்கொள்ளப்படும் சோதனை நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக இது அமைந்துள்ளது. மீட்கப்பட்டவர்கள் படகின் வழி மியான்மர் எல்லையில் உள்ள தாய்லாந்தின் தாக் மாகாணத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். தாய்லாந்துடன் எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் மியான்மர், கம்போடியா மற்றும் லாவோஸ் ஆகிய நாடுகள் குற்ற செயல்களில் ஈடுபடும் கும்பல்களின் புகலிடங்களாக அறியப்படுகின்றன. காதல் மோசடி, போலி முதலீட்டு திட்டங்கள் மற்றும் சட்டவிரோத சூதாட்ட திட்டங்கள் உள்ளிட்ட இணைய மோசடிகளை நடத்துவதற்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கே கட்டாயப்படுத்தப்படுகின்றனர். இதுபோன்ற மோசடிகளின் வழியாக உலகெங்கிலும் பாதிக்கப்பட்டவர்கள் பல கோடி டாலர்களை இழந்துள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. முஸ்லிம் அல்லாத மத விவகாரங்களுக்கான அமைச்சர் பரிந்துரை அரசாங்கம் உடன்படவில்லை.
முஸ்லிம் அல்லாத மத விவகாரங்களுக்கான அமைச்சரை நியமிக்கும் பரிந்துரைக்கு அரசாங்கம் உடன்படவில்லை. தற்போது நடப்பில் இருக்கும் மத விவகாரங்களுக்கான பிரதமர் துறை அமைச்சர், ஒருமைப்பாட்டு அமைச்சர் மற்றும் ஹார்மோனி எனப்படும் மத நல்லிணக்க செயற்குழு ஆகியவை போதுமானவை என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். ரவுப் நாடாளுமன்ற உறுப்பினரின் கூற்று அவரது தனிப்பட்ட குரலாக இருந்தது. அதை அரசாங்கமோ அல்லது அமைச்சரவையில் உள்ளவர் எவரோ ஏற்றுக்கொள்ளவில்லை. நமக்கு தெரிந்த வரையில் நியமனம் பிரதமரின் அதிகாரத்திற்கு உட்பட்டது. மத அமைச்சர், ஒருமைப்பாட்டு அமைச்சர் மற்றும் அனைத்து இனங்கள் மற்றும் மதங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரு நல்லிணக்க செயற்குழுவும் உள்ளது. அது போதுமானது என்றார் அவர். இன்று சிலாங்கூர் பூஞ்சோங்கில் உள்ள அசலாம் பள்ளிவாசலில் வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் அவ்வாறு கூறினார். பிரதமர் துறையில் உள்ள மத விவகாரங்களுக்கான அமைச்சர் இரண்டாக பிரித்து இஸ்லாமிய விவகாரம் மற்றும் இஸ்லாம் அல்லாதவர்களுக்கான விவகாரம் என்று வைக்கும்படி மக்களவையில் ரவுப் நாடாளுமன்ற உறுப்பினர் சவ்யூ ஹூய் பரிந்துரைத்தார். கடந்த ஆண்டில் அமெரிக்க டாலருக்கு எதிராக ரிங்கிட்டின் மதிப்பு உயர்வு. 2024ஆம் ஆண்டில் அமெரிக்க டாலருக்கு எதிராக ரிங்கெட்டின் மதிப்பு ஒட்டுமொத்தமாக 2.7 விழுக்காடு உயர்ந்தது. ஆசியாவில் அமெரிக்க நாணயத்திற்கு எதிராக உயர்ந்த சில நாணயங்களில் ரிங்கிட்டும் ஒன்றாகும். 2024ஆம் ஆண்டு முழுவதும் சிங்கப்பூர் டாலர், கொரிய வான் மற்றும் ஜப்பானிய யென் உள்ளிட்ட பிற முக்கிய நாணயங்களுக்கு எதிராகவும் ரிங்கிட்டின் மதிப்பு உயர்ந்தது. மலேசியாவின் முக்கிய வர்த்தக பங்காளிகளுக்கு எதிராக அதன் மதிப்பு 7.5 விழுக்காடு அதிகரித்ததாக பேங்க் நெகரா மலேசியா இன்று வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டின் 4வது காலாண்டில் விரிவான வட்டார நாணய இயக்கங்களுக்கு ஏற்ப அமெரிக்க டாலருக்கு எதிராக ரிங்கிட் மதிப்பு குறைந்தாலும் ஒட்டு மொத்தத்தில் அது அதிகரித்துள்ளது. 2025ஆம் ஆண்டில் அமெரிக்க கொள்கை விகித குறைப்பு குறித்த நிதிச்சந்தை எதிர்பார்ப்புகளை மறு மதிப்பீடு செய்ததை தொடர்ந்து இந்த இயக்கம் முதன்மையாக வலுவான அமெரிக்க டாலரால் இயக்கப்பட்டது. நாட்டின் அரிசி மற்றும் நெல் உற்பத்தி தொழிலை சீர்படுத்த KPKM இலக்கு. நிலையான போட்டித்தன்மை மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்தது போன்ற அணுகுமுறைக்கு முன்னுரிமை அளிக்கும் வகையில் இவ்வாண்டில் நாட்டின் அரிசி மற்றும் நெல் உற்பத்தி தொழிலை சீர்படுத்துவதை விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சு KPKM முதன்மை நோக்கமாக கொண்டுள்ளது. உள்நாட்டு அரிசி மற்றும் நெல் விநியோகத்தின் மேம்பாட்டை உறுதி செய்வது மட்டுமின்றி அத்தொழிலை உயர் மட்டத்திற்கு கொண்டு செல்வதையும் இந்த சீர்திருத்தம் நோக்கமாக கொண்டுள்ளதாக KPKM துணை அமைச்சர் டத்தோ அர்துர் ஜோசப் குரூப் கூறினார். நெல் நமக்கு அடிப்படை உணவு மட்டுமல்ல, சபா மக்களின் பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம் மற்றும் நெருக்கமான ஒரு விடயமாகும். இருப்பினும் இன்றைய காலத்தில் குறையான திருப்தியை கொண்டிருக்கும் சூழ்நிலையை எதிர்கொள்கிறோம். மற்ற மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் சபாவில் நெல் மற்றும் அரிசியின் விகிதம் குறைந்து காணப்படுகின்றது என்றார் அவர். இன்று சபா கோத்தா கினுபாலுவில் தமது அமைச்சின் பணியாளர்களுடனான சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய போது அவர் அவ்வாறு கூறினார்.